துதிக்க துதிக்க தான் தேவ பலன் நமக்குள்ளாக கடந்து வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த மாதம் எல்லாம் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் அதற்காக நம்ம அதிகமாக நம்ம கர்த்தரை துதிப்போம். வருகிற புதன்கிழமை மாலை நேரத்தில் நம்மளுக்கு மிட்வீக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மாலை நேரத்தில் நம்மளுக்கு வாரத்தில் ஒரு நாள் மாலை ஆராதனை இருக்கும் புதன்கிழமை. அதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன். சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஆமென். சபையில கூட்டம் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படணும். எதுக்கு வச்சாரு, ஏன் வச்சாரு, திருன்னு என்ன பண்ணக்கூடாது, கூட்டத்துல காணாம போன மாதிரி முழிக்க கூடாது. சபையை திறந்து நம்ம விடுதலையோடு தேவன் என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஏன்னா நம்ம மாதந்தோறும் இதுக்கென்று நம்ம என்ன பண்றோம், செலவு செய்யறோம். வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு போறது அது நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பெரிய ஒரு உந்துதலாக அல்லது பலனாக இருக்காது. அதனால ஆண்டுடைய சமூகத்துல நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம ஆண்டுடைய சமூகத்துல கூடி வருவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆராதனை முடிந்து நம்மளுக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. சிறு பிள்ளைகளுடைய சண்டே ஸ்கூல் இருக்கிறது. அதில் பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படி உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அப்படி கேட்கவே கூடாது. பக்கத்தில் பார்த்து மூஞ்ச பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை பிடிக்கிற மூஞ்ச சொல்லுங்க, மொச பிடிக்கிற. ஆனால் முரளிக்கு அதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பாப்புல. அல்லேலூயா. பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விடுதலையோடு நம்ம காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஒரே 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய வேதாகமத்தை அங்கே வச்சுட்டேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், யாரும் பார்க்க மாட்டேன். எஸ், அதான். ஸோ இருக்கிற இடத்துல 2 நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, நீங்க நல்லவர். உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்துங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தர் நீங்க செய்யுங்க. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதாக இருக்கட்டும். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுகிறீங்க. ஒவ்வொரு மாதமும் எங்களை கர்த்தர் நீங்க நடத்துகிறீங்க. அந்த நடத்துகிற விதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுங்கப்பா. உங்க திருநாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஆட்கள் வந்த பிறகு காணிக்க, சாட்சி, அப்புறம் மற்ற காரியங்கள்லாம் சொல்லணும். ஏன்னா இப்போ சொல்லிட்டோம்னா மறுபடியும் இன்னொரு டைம் என்ன பண்ணணும், சொல்லணும். அதனால கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தேவ பிரசன்னத்தோடு கூட நம்ம போனால் இன்னும் அது உபயோகமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வருவோம். விசேஷமாக இந்த மாதம் கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மளை அன்பாய் நேர்த்தியாய் நம்மளை நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் அப்படின்னு சொல்றவங்களை மட்டும் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்மளை நடத்தலை அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளால என்ன பண்ண முடியாது, சர்வே பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தத்து நிமித்தமாக கட்டப்படுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது தேவ பிரசன்ன நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கு? ஆமென். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம், என்ன மந்த் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் கூட சொல்ல வேண்டாம், என்ன மாதம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல், புரியல. அப்பட்டு தானே, நல்லா சத்தமா சொல்லணும். மந்த் ஆஃப் கம்ஃபர்ட். ஆமென். அல்லேலூயா. அதை அப்பப்போ நம்ம வசனத்தை என்ன பண்ணணும், பார்க்கணும். நம்ம சர்ச்சில் கொடுக்குற வசனத்தை யாரும் ஸ்டேட்டஸ்ல என்ன பண்ண மாட்டோம். தப்பி தவறி கூட நம்ம வச்சிடக்கூடாது, தெய்வ குத்தமாயிடும். நம்ம பிள்ளைகள் நமக்கு நம்ம காலைதோறும் வசனத்தை அனுப்புறது 4 பேர்த்துக்கு என்ன பண்ணணும், அனுப்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்மளே அனுப்பல அப்படின்னு சொன்னா மற்றவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு நீங்க அதை அறிமுகப்படுத்துங்க, அதை சென்ட் பண்ணுங்க. நிச்சயம் அது அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 14:16 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன்.
ஆமென். இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் பரத்துக்கு போன பிறகு அவருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? அவர் உங்களுக்காக எனக்காகவும் வேண்டுதல் செய்கிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. இங்க இருக்கிற வரைக்கும், அவர் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் அவர் உங்களுக்காக எனக்காக ஊழியம் செய்தார், ஜனங்களுக்கு ஊழியம் செய்தார். பிதாவினிடத்துல ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஜனங்களை விடுதலையாக்கினார், நோய்களை சுகமாக்கினார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் பரமேறின பிறகு அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய ஜெபத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் சொன்னா, முதல் ஜெபம் யாருடைய ஜெபமாக இருக்கிறது? நமக்காக மரித்த இயேசுடைய ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஜெப வாழ்க்கையில சிறந்தவர். ஆமென். அவர் ஜெபம் பண்ணாம எந்த ஊழியத்தையும் செய்தது இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்துல தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன பண்றாரா? வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்காக முக்கியமாக ஒரு நபர் எப்பொழுதும் இரவும் பகலும் நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்மளை உருவாக்கின, நம்மளுக்கு உயிர் கொடுத்த, நம்மளுக்கு ஜீவன் கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல நமக்காக என்ன செய்கிறாராம்? வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் சொல்றார், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக வேறொரு தேற்றரவாளனை பிதா உங்களுக்கு தந்தருள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எதற்காக வேண்டுதல் செய்கிறார்னா, ஆசீர்வாதத்திற்காக வேண்டுதல் செய்யல. என் பிள்ளைகள் பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்கணும்ன்றக்காக ஆண்டவர் என்ன பண்ணல? வேண்டுதல் செய்யல. அந்த வேண்டுதல் என்னன்னா, நான் போறேன், என்னுடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு என்னை போல வேறொரு நபரை என்ன பண்ணுங்க? அவங்களோடு கூட இருக்கும்படியாக 24 மணி நேரமும் அவங்களோடு கூட இருக்கும்படியாக என்னை போல வேறொரு ஆளை நீங்க என்ன பண்ணுங்க? அனுப்புங்க என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவருடைய பாருங்க, ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம்னா, தன்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்க கூடாதுன்றதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என்ன நீங்க கைவிடாம இருக்கிறீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, நான் மறந்துட்டீங்களா? என் ஜெபத்தை கேட்கலையா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்காம எங்கேயாவது இருப்பாரா? ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, உன் ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? கொஞ்சம் அப்படியே சோகமா கேட்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சொல்லுங்க, உயிரடைஞ்சு சொல்லுங்க, உன் ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? ஏன்னா அவர் என்ன வேணா செய்யாம இருப்பார், ஜெபத்தை மட்டும் கேட்காம இருக்கவே மாட்டார். அவர் ஜெபம்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய காதுகளை நமக்காக என்ன பண்ணுவாரு? திறக்கிறவர், நம்முடைய இருதயங்களை திறந்திருக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வசனம் பாருங்க, உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய, அவருக்கு பேர் என்னது? சத்திய ஆவியாகிய. அப்ப அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மள என்ன பண்றாரு? நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார்னா, அப்ப இயேசு நம்மளை நடத்தலையா? ஒரு கேள்விக்குறி வருதுல்ல. அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார்னா, அப்ப இயேசு என்ன சகல சத்தியத்துக்குள்ள நடத்தலையா? அப்போ இயேசு கிறிஸ்து பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் என்ன பண்ணாரு? ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், போதித்தார், உபதேசித்தார். ஆனா ஆவியானவர் வரும்போது பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கிட்ட ஒரு லிமிட்டேஷன் இருந்துட்டே இருந்தது. ஆனா ஆவியானவர் வரும்போது பொழுது அவர் அன்லிமிட்டடா வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல வரும்போது பொழுது ஆவியானவர் தன்னுடைய சீஷல் மேல, தன்னுடைய பிள்ளைகள் மேல, ஜனத்தின் மேல வந்து அவ்வப்போது அமர்ந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. சிம்சோன் மேல வந்து அமருவாரு, அவருடைய கை மேல படும், அவர் பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு ஒரு பெரிய ஒரு தாக்கமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கிட்டு போயிடுவாரு. தாவீது மேல கர்த்தருடைய கரம் வரும், தாவீது என்ன பண்ணுவாரு? வெற்றியை கண்டுவாரு, அதுக்கப்புறம் போயிடுவாரு. அதுக்கப்புறம் நெகேமியா மேல வருவாரு, நெகேமியா மேல வந்த உடனே அலங்கத்தை கட்டிட்டு போயிடுவாரு. அடுத்தது எஸ்ரா மேல வருவாரு, ஜனங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் போயிடுவாரு. ஆனா பரிசுத்த ஆவியான தங்குவதற்காக அவருக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்போ நம்மளுக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பாருங்க, அவர் ஒரு வரம், அவர் ஒரு வரம், அவர் ஒரு வரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு நபர். ஆமென். அவர் புறாவோ அக்கினியோ சிங்கமோ என்னது இல்ல, அவர் ஒரு நபர். எப்படி இயேசு கிறிஸ்துவோ அதே போலதான் அவரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே சொல்றாரு, அவர் சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு? நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பசங்க, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அப்படி சொல்லும் பொழுது உங்க காதுக்குள்ள ஏதோ ஒண்ணு என்ன பண்ணணும்? போகணும். ஒரு ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. அவருடைய வேலை என்ன தெரியுங்களா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தேற்றரவாளன்.
அல்லேலூயா. அவர் தேற்றரவாளன். எங்க போய் உடைஞ்சு போய் இருக்கிறோமோ, எங்க வாழ முடியல நம்ம நினைக்கிறோமோ, எங்க துக்கப்பட்டு நொந்து ஒடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறோமோ, அந்த இடத்துல ஆவியானவர் வந்து என்னை பலப்படுத்தி, என்னை ஆற்றி, என்னை தேற்றி, நீ ஓடுப்பா அப்படின்னு அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, எலியாவுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. எலியாவுக்கு ஒரு பெரிய உபத்திரம் வந்தது. ஒரு போய் சூரச்செடிகளை போய் உட்கார்ந்துகிட்டாரு. அந்த எலியாவை ஆவியானவர் என்ன பண்றார்? தேவ தூதன் அனுப்பி பலப்படுத்தி அவருக்கு ஆகாரத்தை கொடுத்து, அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு 40 நாள் இரவும் பகலும் ஓடுறாரு. ஓடும்போது சொல்றாரு, நீ இன்னும் என்ன பண்ணு, ஓடு, நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். உற்சாகப்படுத்தி என்ன பண்றாரு? அனுப்புறாரு. ஆனா அந்த ஆவியானவர் 24 மணி நேரமும் எலியா கூட இருந்தாரான்னு கேட்டா இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் ஒரு தனி மனிதன் அல்ல, எனக்குள்ளாக ஆவியானவருடைய செயல்பாடு இருக்கிறது. ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். என்னுடைய பேச்சு ஆவியானவருடைய பேச்சு, என்னுடைய பார்வை ஆவியானுடைய பேச்சு, என்னுடைய இருதய துடிப்பு இயேசுவை போல மாற வேண்டும். ஒரு இருதய துடிப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எனக்கு ஒரு தேற்றரவாளன் அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அப்படின்னா எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமோ, முதல்ல அந்த இடத்துல ஆவியானவர் வந்து என்னை ஆறுதல் படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. என்ன தேறுதல் படுத்துவார். ஒரு மனுஷன் உடைஞ்சு போயிருக்கிறானா, அவனுக்கு உடனடியாக என்ன வேணும்ன்றத ஆவியானவர் பார்த்து உடனடியாக செய்கிறவர். ஆமென். அழுந்து போயிட்டு இருக்கிறவங்க போயிட்டு நீங்க வந்து அழுந்துகிட்டு இருக்கிறவங்க போய் என்ன ஆறுதல் படுத்துவீங்களா? அல்லது அவன்கிட்ட வேற ஏதாவது என்ன பேசிட்டு இருப்போமா? அழாதப்பான்னு என்ன பண்ணுவோம்? தடவுவோம், சொல்லுவோம், அவனை கட்டி பிடிப்போம், அவனை ஹக் பண்ணுவோம். முடிஞ்சா என்ன பண்ணுவோம்? முத்தம் கொடுத்து கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நம்மளால முடியுதோ இல்லையோ. ஆமென். அவன் மன மாதிரி, ஆமாங்க நீங்க இருக்கிறீங்க, என் கடனெல்லாம் நீங்க சுமந்துக்குங்கன்னு சொல்லிடுவானோன்னு ஒரு பக்கம் பயம் இருக்கு. சொல்லிட்டானா என்ன ஆகிறது? ஒரு ஆமென். இருந்தாலும் ஓரத்துல ஒரு பக்கம் என்னது, ஐயோ அப்படி ஏதாவது திரும்பிடாதப்பா, நானே பல பிரச்சனையில் என்ன பண்ணி இருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆவியானவர் பாருங்க, ஒரு மனுஷன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது அவர் உடனடியாக என்ன பண்றாரு? போறார். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் கூட நம்ம விழுந்து எந்திரிச்சு வந்த பிறகுதான் என்ன பண்ணுவான்? சத்தம் கேட்குதுன்னு என்ன பண்ணுவான்? எட்டி பார்ப்பான். அதுவும் எட்டி தான் பார்ப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் உலகருக்கு முன்னாடியே நம்மளை தூக்குகிறவர், நம்மளை சுமக்கிறவர். அந்த தேற்றரவாளன் பாருங்க, எப்பொழுதும் ஆக்டிவா என்ன பண்ணுவாரு? நம்ம தான் சில நேரத்தில் ஆக்டிவா என்ன பண்றது இல்ல. பிரேயருக்கு போகணுமா, ஜபத்துக்கு போகணுமா, அல்லேலூயா அப்படி இருக்கும். ஆனா ஆண்டவர் ஆவியானவர் எப்பொழுதும் துருதுருப்பா இருக்கிறவர், சுறுசுறுப்பா இருக்கிறவர். அதனால ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவங்க எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டாங்க? சோர்வா இருக்க மாட்டாங்க. எப்பொழுது என்ன வளைஞ்ச மாதிரியே என்ன பண்ண மாட்டாங்க? இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. சில பேர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுக்கு ஞானம் தேவையில்லை, அறிவு தேவையில்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஆமென். என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய சிந்தையினால் அல்ல, என்னுடைய தாளந்தினால் அல்ல. ஒரு மனுஷன் தேவ ஆவியானவருக்கு விட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னா தேவனுடைய தாளந்தின்படி, தேவனுடைய வழி நடத்துதலின்படி, தேவனுடைய அபிஷேகத்தின்படி அந்த மனுஷன் நடப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டிட்டீங்கன்னா உங்களுடைய நடையே மாறிடும். அல்லேலூயா. உங்க பார்வையே மாறிடும். நீங்க அப்படியே அடிமையா அப்படியே உங்க கண்ணெல்லாம் சுருங்கி போய் அப்படியே தலை குனிஞ்சு சோல்டெல்லாம் நுஞ்சு அப்படியே ஆண்டவரே 40 வயசுலயே 80 வயசு மாதிரி என்ன பண்ணக்கூடாது? பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் அப்படிலாம் இல்ல. 80 வயசு ஆனாலும் பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படி சொல்லுவீங்க. ஏன்னா உங்க பலத்தினால் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய பலத்தினால. அல்லேலூயா. 10 பேர் சொல்லுவோம், ஐயோ வியாதி வந்துருச்சா, அவ்வளவுதானா, உங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சா? இல்லங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், இல்ல, உன்னை பலப்படுத்துகிறவர் நான், உன்னுடைய வியாதிகளை சுமந்தது நான், உனக்காக உன்னுடைய அக்கிரமங்களை சிலுவையிலே சகித்தவர் நான். நீ மரணத்தை காண்பது இல்லை, வியாதியோடு கூட இருப்பது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பிள்ளை, எந்த தாய் தகப்பனையாவது தம் பிள்ளைகள் வியாதியோடு கூட இருப்பாங்களா? இருக்குன்னு நினைப்பாங்களா? பெற்றெடுத்த பிள்ளைகளை நம்மளே அப்படி நினைக்காத போது நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் ஒருபோது நம்மளை என்ன பண்ண மாட்டார்? அப்படி நினைக்கவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக வரும்போது பொழுது நான் பலப்படுத்தப்படுகிறேன். அல்லேலூயா. தாவீதுக்குள்ளாக ஆவியானவர் வந்த பிறகு கோலியாத் எப்படிதான் தெரிய ஆரம்பிச்சிட்டான்? கோலியாத் எப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டான்? நாயை போல தெரிய ஆரம்பிச்சிட்டான். கோலியாத்துக்கே அவன் சொல்றான், ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு நாயா தோணுது? அது வரைக்கும் தாவீதை பார்க்கிற வரைக்கும் இவன் தான் பெரிய ராட்சதனை போல எல்லாம் பிரமிச்சு போய் கெக்கரித்து கொண்டு போய் அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சானா 10 பேர் விழுந்தாங்க. ஆனா இந்த தாவீது வந்து பார்த்த உடனே இவன் வாயை திறந்து பேசவே இல்லை.
அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ ஆவியான உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க போய் நின்னாவே போதும், அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சாதகமான காரியத்தை செய்து முடிப்பா. நீங்க வாயை திறக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க முகத்தை பார்த்த உடனே ஐயோ இந்த முகம் எங்கேயோ பார்த்த முகம் போல இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு பிரதர், ஆனா எங்க பார்த்தனே தெரியல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க முகம் எனக்கு பரிச்சயமான மாதிரியே இருக்குது, ஆனா எங்கேயோ பார்த்துருக்கிறேன், ஆனா எங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அது எல்லா நேரத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியாது. ஐயோ என்ன எங்கேயோ ஞாபகம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஒருவேளை கனவுல வந்திருப்போனா அந்த கனவு வேற. அல்லேலூயா. அந்த கனவுல கல் வந்து விழுக. அல்லேலூயா. நான் சொல்றது பரிசுத்த கனவு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, தாவீது வந்த உடனே, தாவீது வந்து நின்ன உடனே, அவனை பார்த்த உடனே அவன் கேட்ட முதல் கேள்வி என்னது? நான் நாயாடா? அல்லேலூயா. இவன் குச்சியோட போனானா? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே போல. இவன் போய் சும்மா போய் என்ன பண்ணான்? நின்னா. ஆனா அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அந்த எதிராளியுடைய பலனை என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? குறைய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சும்மா சாதாரணமானவர் அல்லங்க. உங்களுக்கு முன்னாடி நிற்கிற பெரிய ராட்சசர்களுடைய பலனை குறைய பண்ணுகிறவர். நீங்க குறைக்க வேண்டாம், அதே தானா என்ன பண்ணிடும்? குறைஞ்சிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். இப்ப தாவீது, நான் போறேன் ஆண்டவரே, கோலியாத் நிக்கிறான், நான் போய் 1 மணி நேரம் அவனை போய் நான் மேற்கொள்ள போறேன், அதனால இன்னைக்கு ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் எடுக்க போறேன், உட்காந்து நேர் முழங்கால் படிக்கிட்டு போட்டு அந்நிய பாஷை போட்டு ஜெபம் பண்ணிட்டு ராபா ராகாடா நான் போய் நின்று இயேசு நாமத்துல போன்னு சொன்னானா? சொல்லல. ஏன்னா இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். சில நேரத்துல என்ன தெரியுமா டவுட்டு? நம்ம பேய் விரட்ட போனாலும் சரி, வேற எந்த ஒரு காரியத்தை போனாலும் சரி, உடனடியும் ஒரு 1 மணி நேரத்தை ஜெபத்தை போட்டுட்டு என்ன பண்ணணும்? ஏன் அந்த 1 மணி நேரம் ஜெபத்தில் தான் இயேசுவே எங்களோட உள்ள வந்து வாழ்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு இல்ல. அவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் இருக்கிறேன்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆனா வேணும், ஜெபம் வேணும், ஜெபம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனா நம்மளுடைய இன்டென்ஷன் மாறிடக்கூடாது. ஆமென். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இல்ல அப்படின்றத என்ன பண்ணிடக்கூடாது? நீங்க உணராம போயிடக்கூடாது. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க கொழுந்து விட்டு எரிய பண்ண வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர் தேற்றுகிறவர் மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்டவரா? அவர் எப்படிப்பட்டவர்? பலன் தருகிறவர். பக்கத்துல ஒரு ஐஃபை கொடுத்து சொல்லுங்க, அவர் பலன் தருகிறவர். ஆண்டவரே, இதையே நம்ம எப்படிதான் சொல்றோம்? சோர்ந்து போய் சொல்றான், ஆண்டவரே பலன் தருகிறவர். எங்க அதிகமா தட்டிடாதீங்க, இருக்கிறதே 10 5 விரல் அப்படியே உளுந்துற போகுது. அல்லேலூயா. எனக்கு என்ன தருகிறாரு? பலன் தருகிறார். ஒரு மனுஷன் சாப்பிட்டு நல்லா புஷ்டிமா, நல்லா கரியும் ஜோறும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 10 முட்டை சாப்பிட்டு என்ன பண்ண முடியும்? ஒப்பராட்சி தூங்கிடுவான். சாப்பிட்ட உண்ட மயனுக்கு உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுமா, எவ்வளோ உண்டு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அவன் போய் படுத்து என்ன பண்ணிடுவான்? தூங்கிடுவான். ஆனா பரிசுத்த ஆவியானோட பலத்தினால நிறைஞ்சவன் தூங்க மாட்டான், எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருக்கிற பலன் என்னை தூங்க வைக்கிற பலன் அல்ல, என்னை தாலாட்டு பாட வைக்கிற பலன் அல்ல, நான் பலப்பட்டு மற்றவங்களையும் பலப்படுத்துகிற தேவ பலன் எனக்குள்ளாக. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப சாதாரணமா நம்ம பலப்பட முடியாது. இப்ப நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனை நீங்க என்ன பண்ணிடலாம்? கட்டி. ஆனா உங்களை பிசாசு எழும்பி விடுவானா? விட மாட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக தான் நீதிமொழிகளை வசனம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, இன்னும் நான் துதிக்கட்டும், இன்னும் நான் என்ன பண்ணட்டும்? துதிக்கட்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப பாருங்க, காலையில் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம தேவனை நல்லா ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்றோம், நிறைய காரியங்களை ஜெபம் பண்றோம், நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ், அருமையான ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சொல்றோம், ஜெபம் பண்றோம், வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய பலன். ஏன் தெரியுங்களா? காலையில் எந்திரிச்சு நம்ம ஜெபம் பண்ண கூப்பிடுறோம். காலையில நம்முடைய மைண்டு, நம்முடைய இருதயம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமென். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு நம்ம என்ன வாங்க போறோம்? காய்கறி வாங்க போகும் பொழுது என்ன வாங்குவோம்? எப்படி வாங்குவோம்? ஏங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கா? முருங்கைக்காவை முறுக்கி பார்த்துவாங்க, தக்காளியை பிழிஞ்சு பார்த்து சொல்லுங்க, என்ன வாங்குவீங்க? பார்த்து வாங்குவீங்க. சொன்ன மாதிரி பார்த்து வாங்குவீங்க. ஏன் பார்த்து வாங்குவீங்க? ஃப்ரெஷ்ஷா இருக்குதான்னு பார்த்து வாங்குவீங்க. ஏன் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு? உடம்புக்கு நல்லது. ஆனா ஜபத்தை மட்டும் 10 மணிக்கு பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷா உட்காந்து எந்திரிச்சு காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு சில நேரத்தில் நம்மளுக்கு ஜெபிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த 6 மணி 5 மணி நேரம் என்னது? 5 மணிக்கு பிரேயர் வச்சிருக்கு. வாங்க உட்காந்து ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. அதுலயும் சில பேர் அது என்னன்னா, மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோமா இல்லையா, அது ஒண்ணுமே கணக்கே
தெரியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவர்கள் தூங்கட்டும், கொரட்டை விடுகிறவர்கள் விரட்டும். ஒரு திடீர்னு எங்கேயாவது மைக் ஆன் ஆயிடுச்சு, திடீர்னு கொரட்டை சத்தம் கேட்டுச்சு, அந்த நபர் மாட்டினான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன் பாருங்க. அப்போ என்னுடைய பலத்தினால எதையும் என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை என்னால சாதிக்க முடியும். ஆனா எனக்குள்ள பரிசுத்த ஆவியை வழங்கும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, சங்கீதம் 138வது சங்கீத வாசிங்க. 138 3வது சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதம் 138 3வது. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென், அல்லேலூயா. எங்க பலன் தராரா? ஆத்துமாவுல பலன் தராரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து ஆத்துமாவுல பலன் தராரு. ஆத்துல போறதுக்கு பலன் இல்லைங்க, ஆத்துமாவுல பலன் தருகிறாரு. ஆத்துல நீச்சல் அடிக்கிறதுக்கு பலன் தருகிறாரு. என்ன பாஸ்டர், ஆத்துமா தானே சொன்னாரு, நீங்க ஆத்துமா தானே சொன்னாரு, அப்புறம் நீங்க என்ன ஆறுன்னு சொல்றீங்க? இல்ல, எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன பண்றாரு, கணக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சலின் ஆழத்துக்குள்ள என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. காரணம் என்ன தெரியுங்களா? நீச்சலின் ஆழத்துக்குள்ள போகும் பொழுது என்னுடைய பலன் முழுமையாக அந்த கடல் என்ன பண்ணுகிறது, டேக் ஓவர் பண்ணிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, அளந்து கூட்டிட்டு போறாரு. நீ ஃபுல்லா உன்னை கூட்டிட்டு போனேன்னு என்ன பண்ணிடுவ, முழுகிடுவாப்பா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம். இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தா இன்னைக்கே நான் அந்நிய பாஷைப்பட்டு இன்னைக்கே என்ன பண்ணிடுறேன், பரலோகம் வந்துடுறேன். அல்லேலூயா. எதுக்கு ஞானஸ்தானம்? பரலோகம் வர்றதுக்கு. ஆண்டவர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இல்ல ஆண்டவர், என்ன ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அந்நிய பாஷை பேசிட்டேன், நாளைக்கு என்ன கூப்பிடுங்க, பரலோகம் வந்துடுறேன். சொல்லுவோமா நம்ம? இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துட்டு போற ஆண்டவரே, ஏதோ நல்ல காரியம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப வசனம் சொல்லுது, ஆத்துமாவில என்னது, பலன். இந்த ஆத்துமாவில பலன் வர்றது ரொம்ப கடினம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆவி ரொம்ப உற்சாகமானது, ஆனா சரீரம் என்னது, பலவீனமானது. அப்ப இந்த ஆத்துமாவுக்குள்ள பலன் இல்லைன்னா என்னதான் விசுவாச காரியங்களை கேட்டாலும், விசுவாச சத்தியத்தை கேட்டாலும், ஆவியில நிறைந்து நம்ம காணப்பட்டாலும், இந்த ஆத்துமாவில விசுவாசத்திற்கு உண்டான குறைவு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ஆத்துமாவுக்கு போக வேண்டிய பலன் என்ன பண்ணல, போல. இந்த ஆத்துமாவுக்கு எங்க பலன் வரும்? கர்த்தருடைய வார்த்தை தான் பலன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆத்துமா மாறணும், ஆத்துமா பலப்படணும்னா கர்த்தருடைய வார்த்தை தான் பலன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலனை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஆத்துமாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென். ஆத்துமாவில பலன் உண்டானா என்ன உண்டாகும், தைரியம் உண்டாகும். அப்ப என்னது, ஆத்துமாவில பலன் இல்லைன்னா என்ன வரும், அங்க பலவீனம் வரும், பயம் வரும், குழப்பம் வரும். நடக்குமா நடக்காதா, சேருவோமா சேர மாட்டோமா, கட்டுவோமா கட்ட மாட்டோமா, இப்படியா அப்படியா, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, சபைக்கு போலாமா வேண்டாமா, பாஸ்டர் கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா. அல்லேலூயா. மண்டைய மொட்டை அடிக்க. அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா இந்த பக்கம் போலாமா, அந்த பக்கம் போலாமா, இந்த பக்கம் போலாமா. ஆண்டவர் சொல்றாரு, இருவரும் கருக்குள்ள கர்த்தருடைய பட்டயம் எந்த பக்கம் போனாலும் என்ன பண்ணும், குத்து. அந்த குத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருங்கன்ற கர்த்தருடைய வார்த்தை நம்மள கட்டிங் ஃபிட்டிங் பண்ணும். பக்கத்துல பார்த்துருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா கட்டிங் ஃபிட்டிங். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செட்டிங் பரலோகம் தான். ஆமென். அது மட்டும் ஆண்டவர் செட் பண்ணுவாரா, செட் பண்ணுவார், பரலோகத்துல செட் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே மனமிரங்கும், எனக்கு கனவுல அவர் வந்துட்டாரு, இருதயத்துல அவர் வந்துட்டாரு, ஏதாவது ஒண்ணு செட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க, எண்ணெயை ஊத்தி அப்படியே என்ன பண்ணிடலாம், அவிஞ்சு போயிடு. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் உட்கார்ந்து, ஆண்டவர் மனரமியமா நம்ம என்ன பண்ணணும், தேடணும். செட்டிங் தான். எங்க, பரலோகத்துல வச்சு என்ன பண்ணிடுவாரு. இப்ப என்ன, இந்த ஆவியானவர் எதுக்கு தெரியுமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த உலகத்துல பலவிதமான சோதனைகள் நெருக்கங்கள்லாம் நம்ம சோர்ந்து போயிருவதற்காக, இந்த ஸ்பிரிட் தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு பாலமாக தான் இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர். அப்ப என் பலத்தெல்லாம் ஒண்ணு இல்லாத நேரத்துல அவர் எனக்கு என்ன பண்றாரு, பலப்படுத்தி என்னை தைரியப்படுத்துகிறார். ஆமென். அப்ப தாவீது சொல்றாரு, எல்லா நேரத்திலும் அவன் பயந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கிட்ட ஆயுதம் இருந்தது, அவர்கிட்ட அதிகாரம் இருந்தது. ஆனாலும் தாவீதுக்கு பயம் தெரியுமா வந்துச்சு, இருதயத்துல தைரியம் இல்லை. அதனாலதான் சொல்ற, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஆத்துமாவே ஏன் நீ திகைக்கிறாய், ஏன் பயப்படுகிற, ஏன் கலங்குற, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. ஆண்டவரே, என் ஆத்துமாவில் உங்க பலன் தந்தி என்ன பண்ணுங்க, தைரியப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
மாவுல போடுவாங்க உப்பு. பக்கத்துல பசங்க மாவுல போடுவாங்க உப்பு. ஆத்துமாவுல வசனம் இல்லைன்னா தப்பு. சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு வசனம் இல்லைன்னா அது பரலோகம் என்ன பண்ண முடியாது, போகாது. வசனம் இருந்தாதான் உங்களை தைரியப்படுத்த முடியும். வசனம் இல்லைன்னா சின்ன காரியம் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, உடஞ்சு போயிடுவீங்க. இந்த வசனம் தான் 24 மணி நேரம் உங்க கூட என்ன பண்ணும், பேசும். ஓயாம பாஸ்டர் ஐயோ பாஸ்டர் வரல, ஐயோ பாஸ்டர் பேசல, நம்ம கவலைப்படுவோமா? சொல்லுங்க, கவலைப்படுவோம். ஏன் கவலைப்படுறோம்? பாஸ்டர் காட்டிலும் வசனத்தை அங்க என்ன பண்ணிடணும். சொல்லுங்களேன் பக்கத்துல பசங்க, வசனத்தை வச்சிரு. அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க, பாஸ்டர் வருவாரு, ஆறுதல் சொல்லுவாரு, அப்புறம் வாங்கிட்டு போயிடுவார். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆறுதல் சொல்லுவார், உனக்குள்ள இருப்பார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை நடத்துவார், நீ விழுந்தா உன்னை தூக்கி எடுப்பார். இந்த ஆவியானவரை கொடுக்கிறதுக்கு தான் ஊழியக்காரர். அல்லேலூயா. அதனால ஊழியக்காரன் மேல வச்சிடாம ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசிக்குள்ளாக முதலாக வேறுண்டு நிற்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா அவர் சகல பலத்தினாலும் உங்களை என்ன பண்ணுவாரு, நிரப்ப ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. 52 நாட்களுக்குள்ளாக தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியுமா? ஆனா கட்ட முடிஞ்சதுக்கு காரணம் தெரியுங்களா? நெகேமியா மேல தேவனுடைய கரம் வந்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உலகம் வந்து சொல்லு இது முடியாதுன்னு. உலகத்தோட ஞானத்தினால அது முடியாதுதான். ஆமென். ஆனா தேவ பலத்தினால அது என்ன பண்ண முடியும், முடியும். நம்ம யாருடைய பலத்தினால வாழ்றோம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருடைய பலத்தினால வாழ்றோம்? இயேசுடைய பலத்தினால, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பணத்தினால வாழ்றவன் அல்ல, நான் பலத்தினால வாழ்றவன். இயேசுவின் பலத்தினால வாழ்றவன். பணத்தினால செய்ய முடியும், நம்மளுடைய பலத்தினால செய்ய முடியும். அதெல்லாம் காட்டிலும் பிதாவுடைய, இயேசுடைய, குமாரனுடைய, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால நம்ம இன்னும் அதிகமா என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆத்துமாவில என்னை பலப்படுத்தி என்ன பண்ணுங்க, தைரியப்படுத்துங்க. நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு பயம் வந்துருச்சு, நான் என்னால வந்து நிம்மதியா தூங்க முடியல, எனக்கு ஏதோ ஒரு விதமான நடுக்கம் வருகிறது. காரணம் தெரியுங்களா? ஆத்துமால இன்னும் என்ன பண்ணிதான் இருக்குது, ஆறி போயிருச்சு. பக்கத்துல பாத்துங்க, ஆத்துமா ஆறி போயிருச்சு. அல்லேலூயா. ரொம்ப ஆத்தக்கூடாது. கவலையை வச்சு என்ன பண்ணக்கூடாது, ஆத்திக்கிட்டே ஐயோ பாஸ்டர் ஆத்துனாதான் அந்த நுரை அப்படியே கொப்புளிச்சு என்ன வரும், சொல்லுங்க வரும். சில பேர்த்துக்கு அந்த டீல அந்த நுரை இருந்தாதான் கண்ணே முழிப்பு வரும். காலையில இந்த நுரை இல்லை, அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஜெபத்துல உன் வாழ்க்கையை நீ கண்ணை திறக்கலைன்னா உன் வாழ்க்கை நுறையா போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா ஜெபம் ரொம்ப முக்கியங்க. வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். இந்த வேத வாசியம் தான் நம்ம ஆத்துமாவில பலப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. 10 பேர் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் என்ன பண்ணுவோம், வாங்க பிரதர் நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க, அவனுக்கு வந்தவனுக்கு தான் தெரியும். ஆனா இது ஆவியானோட சொன்னா சொல்லுவோம், அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவாரு, பேசாமையே இருப்பார். என்ன ஆண்டவரே, நான் பாட்டுக்கு பண்ணா தரேன், நீங்க பாட்டுக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்க, நான் தான் சொல்லிட்டேன், நீ இன்னும் கேட்க மாட்டேன்னு என்ன பண்ணுவா, அமைதியா இருப்பார். அவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல கர்த்தர் நம்மளை எப்படி பலப்படுத்துவார்னா ஆத்துமாவுல பலப்படுத்துவார். அல்லேலூயா. சீசர்கள் எல்லாம் பயந்து போய் மேல் வீட்டு அறையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆத்துமால இயேசுவோடு கூட இருந்தவங்க, அற்புத அடையாளங்களா கண்ணார பார்த்தவங்க, இயேசுவோட கையை பிடிச்சிட்டு நடந்தவங்க, அவங்க எல்லாம் பயந்து போய் அவங்களுடைய சரீரத்துல சிந்தையில எல்லாத்துலயும் துவண்டு போய் ஒண்ணு இல்லாத புழு பூச்சி போல போய் மேல் வீட்டு அறையில என்ன பண்ணிட்டாங்க, சுருண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. ஆனா தேவ ஆவியானவர் உள்ள வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் புழு பூச்சி இல்ல மூட்டை பூச்சியா மாறிட்டான். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், ஒரு வெடிகுண்டுன்னு சொன்னா பரவாயில்ல, மூட்டை பூச்சின்னு சொல்லிட்டீங்களே. கிறிஸ்தவர்கள் ஒரு மூட்டை பூச்சி மாதிரி. என்ன பாஸ்டர், இங்க சிங்கம்னு சொல்லப்படுகிறது, நான் உன் பிள்ளைன்றாரு, நீங்க மூட்டை பூச்சின்றீங்களே. மூட்டை பூச்சி நீங்க நசுக்க நசுக்க என்ன பண்ணும், உங்க விசுவாசத்தை நசுக்குனா நீங்க வந்துகிட்டே வரணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல சொல்லுவான், ஐயோ உன் வியாதி இப்படி பரவாயில்ல, நசுக்கு, நான் மேல வரேன். நசுக்கிறதுக்கு அந்த 4 பேர்த்துக்காக நன்றின்னு சொல்லணும். சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்மளை நல்லா வாழ்த்துறவங்க பக்கம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பிரதர் உங்களை போல சொல்லுங்க 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 உழுதுருவோம். அல்லேலூயா. இங்க சொல்லிக்கிட்டே இருப்பான், நீலாம் உருப்பட வேண்டாம், திருந்த மாட்டேன், நீலாம் அப்படி பண்ண மாட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம், அவன் சொல்லதான் என்ன பண்ணுவோம், வைராக்கியப்பட்டு என்ன பண்ணுவோம், நிப்போம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது என்ன தெரியுங்களா, மறைவான சிநேகிதரை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலே நலம். அல்லேலூயா. திட்டுறாங்கன்னா நல்லதுக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் ஊழியக்காரங்க திட்டுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுக்கு. பக்கத்துல பாத்துக்கோ, ரொம்ப ரொம்ப
ஆனா திருப்பி திட்டிடாதீங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க நிறைய நேரத்தில் அப்படிதான் ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, சாடுன்னு சாடுறாங்க. அதுவும் இப்படியா வீடியோவை போட்டு சாடுறாங்க. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ட மெனிக்கு பேசுறாங்க. பேசுறவெல்லாம் பேசட்டும், தூற்றவங்க எல்லாம் தூற்றட்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால நம்ம வருவோம் பாருங்க. கர்த்தருடைய பலன் ஆவியில ஆத்துமாவில் வந்த உடனே ஒவ்வொரு சீசனும் வெடித்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. எந்த ராஜ்யத்துக்கு பயந்து போய் உட்கார்ந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களோ அந்த ராஜ்யத்துக்கு முன்னாடி போய் பேசுறாங்க. எப்பா பேதுரு, உனக்கு எப்படிப்பா அந்த ஞானம் வந்தது? பலன் தானே வந்திருக்கணும். ஆனா இவனுக்கு என்ன பண்றாரு? ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறாரு? பிரசங்கம் பண்ண ஞானத்தை கொடுக்கிறார். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, இயேசு உயிரோட இருக்கிற வரைக்கும் கத்தியை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தவன் கத்திய போன பிறகு உனக்கு புத்தி வருது. ஆமென். இந்த புத்தி எப்ப தெரியுமா வந்தது? பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கும் பொழுது. பக்கத்துல பாத்துங்க, பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு புத்தியை தருவார், எனக்கும் புத்தியை தருவார். அல்லேலூயா. சொல்லுவாங்க, புத்தி கொடுங்க. அல்லேலூயா. நீ எங்க சுத்தி இப்படி கேட்டாலும் இப்படி கேட்டாலும் ஒண்ணு வராது, வீக்கம் தான் வரும். அல்லேலூயா. கேட்கிறட்ட கேட்டா அழகா ஒண்ணு இல்லாம என்ன பண்ணுவார்? அழகா கொடுத்துருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, அவர் சகல ஞானத்திலும் சிறந்தவர். அவர் ஞான ஸ்வரூபி. ஆமென். அவர் எப்படிப்பட்டவரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏதோ நீங்களே சொல்லிருங்க. சொருபினா என்னன்னா சொரக்கிறது, எடுக்கனது சொரந்துகிட்டே வரும், ஊற்று மாதிரி. நீங்க அவர்கிட்ட ஞானத்தை கேட்டீங்கன்னா அவர் ஞான ஊற்றாக என்ன பண்ணுவாரு? வந்துகிட்டே இருப்பாரு. ரட்சிப்பு கேட்டீங்கன்னா ரட்சிப்பு என்று ஊற்று வந்துகிட்டே இருக்கும். அபிஷேகத்தை கேட்டீங்கன்னா ஊற்று வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் ஒரு நீர் ஊற்று. இதுக்கு நீங்க கை தட்டி இருக்கணும். என்னம்மா கோலமா போடுற? அல்லேலூயா. பாருங்க, நீரூற்று அவரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை குறைச்சு மதிப்பிடவே முடியாது. அவரை எடுக்க நீங்க என்ன பண்ணலாம்? உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம் வேணுமா? அவர்கிட்ட போய் மொந்து கொள்ளுங்க. சுகம் வேணுமா? அவர்கிட்ட போய் என்ன பண்ணுங்க? மொந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சில பேர் போவாங்க, இந்த பாஸ்டர்ட்ட போய் தலையை கொடுத்தா இவர் என்ன பண்ணிடுவாரு? டாப் டு பாட்டம் பொளந்துருவாரு. அல்லேலூயா. இந்த பாஸ்டர்ட்ட போனா என் சுகமெல்லாம் எப்படி? யாரை நம்பி போறோம்? இங்க கவனிங்க. யாரை நம்பி போறோம்? பாஸ்டர் நம்பி போறோம், அந்த ஊழியக்காரனை நம்பி போறோம். ஆனா ஒரு விசுவாசி நம்முடைய சிந்தனை எப்படி தெரியுங்களா? சின்ன பிள்ளையோட ஜபத்தையும் கர்த்தர் கேட்பாருன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளையே அவ கையை பிடிச்சி எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. உண்மைங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், அப்பா அம்மாவுடைய ஜபமும் பிள்ளைகளுடைய ஜபமும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அது ஒரு பிள்ளைக்கு அப்பா ஜெபம் பண்ண போகும்பொழுது அதுல எந்த அம்மா அப்பா ஜெபம் பண்ணும்போது எந்த விதமான என்ன சொல்றது ஒரு பொறாமையோ அல்லது ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் பிள்ளைகள். அந்த 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 சின்ன இருதயத்துல நஞ்சு தெரியுமா? தெரியாது. அதை ஓப்பனா என்ன பண்ணும்? ஜெபம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க வெளியே போறோம், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நிறைய பேர் ரோட்ல வராங்க. இதெல்லாம் என்னது? நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, நாங்கள் போகிறோம், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அப்படியே கவிங்க வயிற்றுல பிறந்து வந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அது சரியா நேரத்துல வரலாம், அதுக்கு ஒரு 10 தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு இடையில ஒரு 10 ஆமேன். எதுக்கு இந்த 10 ஆமேன்? எதுக்கு இந்த 10 சோத்திரம்? அல்லேலூயா. ஏன் ஜெபம் என்ன பண்ணல? வரல. அந்த தோத்திரத்தை கொஞ்சம் இடையில விடு. வேற ஏதாவது வருதான்னு என்ன பண்ணுவோம்? இல்ல, உள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஊற்று என்ன பண்ணும்? வந்துகிட்டே இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா நீங்க சகலத்தையும் அவர்கிட்ட என்ன பண்ணலாம்? ஆசீர்வாதம் வேணுமா? எடுத்துக்கலாம். அல்லேலூயா. சுகம் வேணுமா? மொண்டு கொள்ளலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. எது வேணாலும் அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம்? வாங்கி கொள்ளலாம். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல? பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷருக்குள்ள வந்துட்டா பரிபூரணமான 9 வரங்களும் உள்ள வந்துடும். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, இவர் தீர்க்க தரிசன வரமுடையவர். இவர் பேய்களை விரட்டுகிற ஸ்பெஷலிஸ்ட். யாரு சொல்லுங்களேன்? ஊழியக்காரன்னு போட்டு இவர் எவர்? அவர் எவர்? அவருக்குள்ள இருக்கிற எவர்? அவருக்குள்ள இருக்கிற எவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அவரை தெரியாத வரைக்கும் என்னது என்னமா காயது? அவரை உரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. அந்த அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்களுக்கு தானா கவர் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கவர்னா நீங்க நினைச்சிருக்க கூடாது ஆஃபரிங் மட்டும். ப்ரொமோஷனா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம். நமக்கு கவர்ன உடனே என்னதான் தோணும்?
அதுதான் தோணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆத்மாவுல ஒரு பலன் வேண்டும். 28:7 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 28:7. சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமா இருக்கிற. போதும் பாருங்க, கர்த்தர் என் பலனும் என் கேடகமும் சொல்லுங்க இருக்கிறார். பக்கத்துல பாசுங்க, கர்த்தர் என். அதான் இன்னைக்கு நம்ம பாடணும். எத்தனை பேர் உணர்ந்து பாடுறீங்க? கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலனும் என் கீதமும். கர்த்தர் தான் என்னோட என்னது சொல்லுங்களேன், பலன். அவர் என் கேடகமா இருக்கிறார். கேடகம் என்ன தெரியுங்களா? கேடகம் என்னது? ஷீல்டா? ஷீல்டுனா என்னது? கேடகம். கேடகம் என்னது? ஷீல்டு. அததான் நம்ம எக்ஸ்ட்ரா அதுதான் சொல்றோம். அதுதான் ஷீல்டு, அதுதான் கேடகம். கேடகம் என்ன தெரியுங்களா? விசுவாசம். விசுவாசம் என்னும் கேடயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அவருடைய பலத்தினால என்னை நிரப்புகிறாரு, விசுவாசத்தினால நிரப்புகிறாரு. என் இருதயம் அவரை நம்பி இருக்கும். எப்ப தெரியுமா நான் நம்பி இருப்பேன் அவரை? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைவா இருக்கும் பொழுது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பக்கத்துல எனக்கு நிறைவா இருக்கிறாரா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. என் முகத்தை பார்த்தா நிறைவா இருக்கிறாரா? பக்கத்துல பார்த்து கேளுங்கன்னா குசு குசுன்னு என்ன அங்க பார்த்துட்டு இருக்கீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, எனக்குள்ள ஆண்டவர் நிறைவா இருக்கிறாரா? உன்னை பார்த்தா டவுட்டா தான் இருக்கு, ஏன்னா நீ என் கூட தான் சுத்துற, உனக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய டாப் டு பாட்டம் எல்லாமே எனக்கு தெரியும். என்ன பண்றது? பாஸ்டர் சொல்றாரு, சொல்லி ஆகணுமே. அல்லேலூயா. இல்லைங்க, அதை தாண்டி நீங்க சொல்லணும், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ தப்பு பண்ணிட்டப்பா, நான் வெளியே போறேன்னு போற ஆளு அவர் பாதியில விடுகிற ஆள் அல்லங்க. உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. அதை நீங்க உணராத வரைக்கும் நீங்க இன்னும் அந்த அடிமைத்தனத்துல, அந்த பாவத்துல தான் இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறான்னு நீங்க டிசைட் பண்ணி ஆண்டவருக்கு கொஞ்சம் உங்க இடத்தை கொடுத்துட்டீங்கன்னா, அவர் உங்களை காண்டாமிருகத்தை போல எழுப்பிடுவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெட்டுக்கிளியை போல வந்தாங்க, ஆனா யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, எளிதாய் போதுப்பா, எளிதாய் என்ன பண்ணலாம்? சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஏன் எளிதாய்? எளிதான என்னது? ஈஸியா. ஈஸியான என்னது? எளிதா. வாட்டர் டிரான்ஸ்லேஷன். அல்லேலூயா. சுலபமா. பா, சுலபமா. எளிதா, சுலபமா, ஈஸியா. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா கஷ்டமே இல்லாம. அப்புறம் உள்ள ஃபேத். இது புதுசா இருக்குது. உள்ள ஃபேத். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எளிதாய்னா வேற ஒண்ணுமே கிடையாது. எளிதாய். அல்லேலூயா. வேற ஒண்ணுமே. எளிதாய்னா எளிதாய் என்ன பண்ணலாம்? எளிதாய் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அப்படின்னா நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். போறோம், இறங்குறோம், என்ன பண்றோம்? இடத்தை பிடிக்கிறோம். காரணம் ஏன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வித்தியாசமானவர். அல்லேலூயா. அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருந்த ஆவி எப்படிப்பட்டதா இருந்தது? வித்தியாசமா இருந்தது. இவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வித்தியாசமா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு ஆவி, தேவ ஆவியானவர் அசைவாடும் பொழுது உலக மனுஷன் பார்க்கறவனமா என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் வயிறு வலின்னு சொன்னா கூட ஐயோ ஸ்டொமக் கேன்சரா இருக்குமோன்னுவான். கேன்சரா இருந்தா கூட அது வயிறு வலின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடணும். சொல்லுங்க, கேன்சர் எல்லாம் கேன்சல் பண்ற கூட்டத்தில் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. டயாலிசிஸ் எல்லாம் அதுக்கே டைலமா வரணும். இவன்ட்ட தொடலாமா வேண்டாமா, தொடலாமா வேண்டாமான்னு வரணும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஐயோ ஆண்டவரே, உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கில் நடத்துறது போல. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, இது உயிர் அடையுமா? எனக்கு தெரியல, நீயே சொல்லும். ஆமென். பாருங்களேன், ஜீவன் வந்த உடனே அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய ஆரம்பிச்சது. காரணம் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உங்களை போல ஆசீர்வாதம் உள்ள நபர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பாசுங்க. இந்த இடத்துல பட் ரோட்ல நான் இருக்கிற பகுதியில நான் தான் ராஜா. அதே டவுட்டு சொல்லிட்டா ஐயோ ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம், நான் தான் ராஜா. ஏன்னா என்ன போல ஆசீர்வாதமான சந்ததி யாருமே இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 10 ரூபாய் இருந்தாதான் அவன் 10 பேருக்கு முன்னாடி நிற்பான். 10 ரூபாய் இல்லைனாலும் 1000 பேருக்கு முன்னாடி நிக்க கர்த்தர் பலன் தருவார். இந்த ஆசீர்வாதம் வேற எப்படி நம்மளுக்கு வரும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நினைச்சு பாருங்களேன், தலைவலிக்குனா கூட என்ன எத்தனை பேரை கூட்டு போறோம்? எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் என் கூட வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி போட்டு எத்தனை பேரை கூட்டு போவோம்? போற வழியில ஒரு 10 பேர் என்ன பண்ணிடுவோம்? என்னாச்சு
ஹல்லேலூயா. அவனுக்கு பதில் சொல்லியே நம்ம இன்னும் பலவீனம் வந்துடும். ஆமென். ஆனா தனாமா எடுத்துக்கங்க, ஒரே சிங்கிள் ஆளா ஆட்டாவை பிடிச்சி போரூர் போய் ரத்தத்தை இறக்கி வச்சுட்டு ரத்தத்தை இது தண்ணி பிடிக்கிற மாதிரி ஹல்லேலூயா. இந்த எவ்வளவு வேணா எடுத்துக்க முடிஞ்ச எடுத்துக்க, நீ தொட்டு பாரு, எடுத்துக்க. இங்க வந்து ஆண்டவரே கொடுங்க இந்தா எடுத்துக்க. இங்க ஒண்ணு இல்ல, வர்றது கொடுக்கறது. காரணம் தெரியுமா? நிக்கிற இடம் தேவ சபை. அதுதாங்க நம்ம பலன், அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். எப்பா என்கிட்ட எவ்வளவு வேணா உறிஞ்சிக்க. ஆமென். எவ்வளவு உரிய முடியும்? என்கிட்ட இருந்தா தானே உரிவ. நான் என்கிட்ட இருக்கிறதால அவருடைய ரத்தம் உறிஞ்சிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? கூனி குறுகி போய் ஐயோ ஆண்டவரே எலியாவை போல நாம் எலியாவுக்கே பாடு நான் எம்மாத்திரம் அப்படின்னு போய் கட்டல் கடியில போய் என்ன படுத்துறாதீங்க. தேவ தூதன் வரமாட்டான், பாஸ்டர் தான் வருவார். அல்லேலூயா. ஆண்டவரே தேவ தூதன் எங்க அனுப்புறா. அல்லேலூயா. அவர் பொட்டணத்தை கொண்டு வந்தாரு. இவர் பொட்டணத்தை கொண்டு வர மாட்டார். நீ தான் இருக்கிற பொட்டணத்தை இவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இதுக்கு முதல்ல என்ன பண்ணிரு? பலப்பட்டு. இதுக்கு ஒருத்தர் ஆளை ரெடி பண்ணி, அவருக்கு நான் இங்க சாப்பாடு ரெடி பண்ணி, எதுக்கு பேசாம நானே பலப்பட்டுக்கிறேன் ஆண்டவரே. அவர் அங்கேயே என்ன பண்ணுங்க, என்னன்னா நான் என்ன பலப்படுத்தி கொள்ள முடியும் என்கிற நிச்சயம் வரும்போது அது நடக்கும். அல்லேலூயா. இல்லனா என்ன தெரியுமா? யாராவது வந்து என்ன பண்ணுங்க, தேட்டணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? சொல்லுங்களேன். ஆண்டவரே பின்ன சிரிக்கவா செய்யும், அழுகும். அப்புறம் என்ன நடக்கும்? சொல்றேன். அது எந்திரிக்கிற வரைக்கும் யாராவது எழுப்ப மாட்டாங்களான்னு அப்ப அதனால எந்திரிக்க முடியும். ஆமாவா இல்லையா? நம்ம சரீரத்தை காட்டிலும் பிள்ளைங்களுடைய சரீரம் ரப்பர் மாதிரி, டக்குன்னு என்ன பண்ணிடலாம், எந்திரிச்சிடலாம். ஆனா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும்? யாராவது வந்து தூக்க மாட்டாங்களா என்ன பண்ணும்? அப்புறம் அடிபடணும் அப்படின்னு ஏன் அது சரிம்மா எச்சப்பட்டு என்ன பண்ணும்? இதே நீங்க ஒரு 30 வயசு ஆன பிறகு உளுந்து பிறகு யாராவது தூக்க மாட்டாங்க, யாராவது ஏன் இன்னைக்கு தூக்க மாட்டாங்களா என்ன எனக்கு தோணும்? சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல அதுதான். விசுவாசத்துல விழுந்து யாராவது தூக்க மாட்டாங்களா? 4 வயசான பிறகு யாரும் தூக்க மாட்டாங்க. அப்படின்னு தூக்கினா எப்ப தெரியுமா தூக்குவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், விழுந்தியா உடனே எந்திரிச்சு. அல்லேலூயா. விசுவாசத்துல விழுந்துட்டீங்களா, எந்திரிங்க. யாராவது வந்து என் கதவை தட்டி உங்க விசுவாசம் பலப்படும், நீங்க கவலைப்படாதீங்க. யாராவது வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் எல்லா அதிகாரங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. நீங்க பலப்படும் பொழுதே பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணிருங்க, தட்டி எழுப்பிடு, வா சர்ச்சுக்கு போலாம் வா. அப்ப அவங்க சொல்லக்கூடாது, நீங்க மாசுக்கு ஒரு டைம் தான் போற. அல்லேலூயா. அதுவும் பாதி வாரம் லேட்டாதான் போற. அல்லேலூயா. நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா போ, அதுக்கப்புறம் நான் வருகிறேன். அல்லேலூயா. அதை அடைக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? பலப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ என் ஆத்துமாவில் என்ன உண்டாகணும்? பலன் உண்டாகணும். ஆத்துமாவில் பலன் வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? தைரியம் வந்துடும். அல்லேலூயா. தைரியமா உங்க பிரச்சனை என்ன பண்ண முடியும்? நீங்க ஃபேஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஐயோ எனக்கு பிரச்சனை, எனக்கு முடியவே இல்லை. ஆண்டவர் வசனம் சொல்லு, திராணிக்கு மேல அவர் சோதிக்கவே மாட்டார். பிரதர் என் பிரச்சனை இல்லைன்னா நீங்க மூச்சே விட மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு தான் நம்ம பிரச்சனை பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆமென். அது அப்பா கையில கொடுத்துருங்க, அது பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை வருதா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அடிக்கடி சொல்றதுதான், பிரச்சனை வருதா ஆண்டவருக்கு ஒரு அச்சரையை போற்று. அச்சனை வேற ஒண்ணு இல்லை, பிரைஸ், துதிய போற்று. துதிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிடும். அப்ப ஆத்துமாவில் நம்மளுக்கு என்ன வேண்டும்? பலன் வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது வாசிங்க 25:3 வாசிங்க. சங்கீதம் 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவரை நோக்கி பார்க்கிறதுனா என்னது? சொல்லுங்க. அவரை நோக்கி பார்க்கிறதுனா அதான் பார்க்கிறது பாஸ்டர், அது ஏதாவது சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. நோக்கி பார்க்கிறதுனா என்னது? சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, மாட்டினீங்க. சொல்லுங்க. நோக்கி பார்க்கறது, இதுக்கு ஒண்ணு கண்டுபிடிங்க. சொல்லுங்க. நோக்கி பார்க்கறதுனா என்னது? அவரையே நோக்கி பார்க்கறது. சொல்லுங்க. நோக்கி பார்க்கறதுனா என்ன?
என்ன நோவு வந்தாலும், ஆமென், என்ன பிரச்சனை வந்தாலும் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கறது. நோக்கி பார்க்கறதுனா ஒண்ணுமே இல்லை, அவரை பார்க்கறது. இப்படிதான் நம்ம நிறைய பெருசா ஐயோ என்னவா இருக்கும் மண்டையை போட்டு உடச்சிட்டு இருப்போம். ஆனா சின்னதா முடிஞ்சிடும் நம்ம வாழ்க்கையும். அப்படிதான், ஏதோ என்ன பெருசா நடக்கும், என்ன நடக்கும் நினைச்சிருப்போம். ஆனா ஒண்ணுமே இருக்காது, சப்புன்னு போயிடும். அல்லேலூயா. என்னை அவரை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அப்போ அவரை நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலனை தருகிறார். ஆமென். எப்படி நம்புறது அவரை? பிசாசு நம்மள என்னதான் உருட்டி பெரட்டி தோச்சி எடுச்சு காய போட்டாலும் அடுத்த நிமிஷம் நம்ம வாசனையா வீசணும். அல்லேலூயா. அவன் அடிச்சதுக்கு அறிகுறியே தெரியாம என்ன பண்ணணும்? ஓடணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவன் அடிச்சிருவானா நம்மள? அடிச்சிட்டியா? ஓகே ரைட், அடுத்த எல்லைக்கு போலாவா? அல்லேலூயா. அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு அங்க ஒரு அடி, அங்க அடி, அடுத்த எல்லைக்கு போலாவா? அல்லேலூயா. பவுல் அப்படிதான் ஓடுறாரு. இங்க ஊழியம் பண்றாரு, அடி வாங்குறாரு, சட்டையை மாத்துறாரு, அங்க போறாரு, அடி வாங்குறாரு, ஊழியம் பண்றாரு, சட்டையை மாத்துறாரு, அங்க போறாரு, அடி வாங்குறாரு, ஊழியம் பண்றாரு, சட்டையை மாத்துறாரு. அல்லேலூயா. சட்டையை மாத்தினாலும் அவர் மேல இருக்கிற அக்கறை மாறவே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கறை மாறக்கூடாது. சட்டை மாறினா பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு சட்டையை மாத்திரம் அக்கறையும் மாறிடுது. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சட்டைனா என்னது சொல்லுங்க? சட்டை, ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு சொல்லுங்க. சட்டைனா என்னதுங்க? வஸ்திரம். வெரி குட். ரட்சிப்பின் வஸ்திரம். இதை மாத்தவே என்ன பண்ணக்கூடாது? கூடவே கூடாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற பலன் எதுங்களா? அந்த ரட்சிப்பு போயிடுச்சுன்னா நம்முடைய முகம் வெக்கப்பட்டு போயிடும். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்ச பிறகு அவங்க வெக்கப்பட்டு போய் ஓடி போய் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. காரணம் எதுக்கு? வெக்கம் வந்துருச்சு. ஏன் வெக்கம் வந்துச்சு? ரட்சிப்பின் வஸ்திரம் அவங்களை இழந்ததுனால அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய முகம் வெக்கப்பட்டு போயிடும். இந்த ரட்சிப்பு வஸ்திரம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்களும் நானும் பரிசுத்தவான், நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை கொஞ்சம் அந்த சட்டையை தூக்கி கழட்டி நம்ம அப்படி பார்த்தோம்னா, ஆமென், அப்பதான் தெரியும் எங்கெங்க கொழுப்பு, எங்கெங்க அடி, எங்கெங்க உத, எங்கெங்க எக்ஸ்ட்ரா சதை, எங்கெல்லாம் சதையே வரல, எங்கெல்லாம் அடி வாங்கி எலும்பும் தேயுமா இருக்குன்னு அப்பதான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப என் முகம் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் செய்யணும்னா என் மேல இருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. 31:24. சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி சொல்றாங்க? அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். நானா போய் எதை என்ன பண்ணிடக்கூடாது? செஞ்சிடக்கூடாது. என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய சுயத்தினால, என்னுடைய பணத்தினால, என்னுடைய திறமையினால போய் நான் ஏதாவது என்ன பண்ணிடக்கூடாது? செஞ்சிடக்கூடாது. அவருக்காய் நான் காத்திருக்கணும். காத்திருக்கிற நேரத்தில் என்ன வரும்? விசுவாசம் பலப்படும். கர்த்தர் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு தெரியும். காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்? பக்கத்துல இருக்கிறவங்களாம் வேகமா போவான். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க. நம்ம 35 வயசுல ஓடிட்டு இருப்போம். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை வயசுல ஓடிட்டு இருப்போம்? 35 வயசுல ஓடிடுவோம். பக்கத்துல 18 வயசு ஒருத்தர் ஓடி வருவோம். அவன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தையெல்லாம் பறந்துடும். ஹாய் அங்கிள்னுவான். பார்த்தா நம்மளுக்கு 40 வயசு. ஆமென். காத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. புரியுதா? புரிஞ்சவங்களுக்கு அல்லேலூயா. ஆட்டி ஆகணும், வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அப்ப காத்திருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நம்முடைய தாமதத்தை கூட அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இப்ப தெரியாது. காத்திருக்கிற நேரத்துல நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கும், கடினமா தான் இருக்கும். ஆனா நம்ம காத்திருக்கிறது, நம்ம எதிர்பார்த்திருக்கிறது வரும் பொழுது கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வாதம் மாற்றுவார். ஆமென். எல்லாம் இப்போ இந்த 18 வயசுல கல்யாணம் எல்லாம் ஓடிட்டு வரோம் பார்த்தீங்களா? 40 வயசுல வரும்போது பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களா கொஞ்சம் தூரம் போன பிறகு எப்பா என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருக்காக காத்திருந்தது. அல்லேலூயா. லேட்டா ஆனாலும் தாமதமானாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவே படாது. ஆமென். அவர் செய்வார்னா நிச்சயம்
இதுக்காக தனி வாக்குத்தத்தம் இருக்கா? எப்பா நீ பழுகி பெருகுவ. ஆண்டவரே எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நான் வீடு கட்டுவேனா கட்ட மாட்டேன், நான் வேலைக்கு போவேனா போக மாட்டேனா, இதுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் தேவையா? சொல்லுங்களேன். ஏன் வேண்டாம் சொல்லுங்க, ஏன் வேண்டாம் சொல்லுங்க. எல்லா வாக்குத்தத்தம் பிரதிச்சமா அதுக்குன்னு வாழ்த்து இருக்கு, சொல்லுங்க ஏன் வேண்டாம்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்க. வாக்குத்தத்தம் வந்துருச்சா? அடுத்தது வேலைக்கு போட்டுமா வேண்டாமான்னு கேட்க முடியுமா? வேலைக்கு போனோம் சோத்துல கையை வைக்காதன்ட்டாரு. ஆமாவா இல்லையா? அடுத்தது என்ன சொன்னேன்? கட்டலாமா வீடு, கட்டலாமா வேண்டாமா? ஆண்டவர் சொல்ற, நீ கட்டாத வீடுகளை என்ன பண்ணுவ? பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சேர்த்து வைக்கிற ஆசை என்ன தெரியுமா? வீடு. வீடும் நிலைமை என்ன பண்ணும்? சேர்த்து வைக்கணுமா? இதுக்கு வாக்கு ஆண்டவர், நான் வாங்கட்டுமா வேண்டாமா? நீ இப்படியே கடந்து பரலோகம் வந்துரு. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இங்கேயும் உனக்கு ஒரு படி மண் இருக்காது, மேலே வந்தாலும் அங்க மண் இல்லை, அது வச்சுக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நம்ம பரலோகத்தை அனுபவிக்கணும். ஆமாவா இல்லையா? ஆண்டவரே, நான் தாழ்மையின் ரூபத்தை எடுத்து வெறும் 3 நேரமும் கஞ்சி தான் சாப்பிடுவேன், கடிச்சக்க வெங்காயமும் ஊறுகாய் மட்டும்தான் சாப்பிடுவேன், நான் உடுத்து நான் சாப்பிட்டா கூட வெள்ளை கஞ்சி தான் ஆண்டவரே. அல்லேலூயா. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, எல்லா மிருகத்தின் மேலும் ஆதாமுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென். அவன் ஊறத பறக்கிறத அடிச்சு சாப்பிட்டு சொல்லுங்களேன் போயிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, சிலது தொடவே மாற்றோம். ஓகே, அது அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஆண்டவரோடு கூட இருக்கிறது. ஸோ சில நேரத்தில் சரீரம் ஒத்துக்காம போகலாம். பட் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மளுடைய ஆத்துமாவை திடப்படுத்துகிறார். காத்திருக்கும் பொழுது, நீங்கள் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது புது பலனை அடைவீர்கள். அப்போ அந்த புது பலன் என் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்யும். ஆமென். இப்போ கர்த்தர் எனக்கு புது பலனை கொடுத்தாருன்னா பழைய காரியத்தை செய்ய முடியுமா? புதுசாக தான் செய்வார். புதுசாக செய்வார்னா எப்படி செய்வார்? நான் செய்யாததை முரளி செய்வார். அதுதானே புதுசு. ஏன்னா நான் செஞ்சுட்டேன்னா அது பழசு. நான் செஞ்சதையே முரளி செஞ்சுட்டாருன்னா அது என்னது? பழசு. அதை செய்வதற்காக முரளியை கூப்பிடல, நான் என்ன செய்யலையோ அதை செய்வதற்காக முரளியை பலப்படுத்துறார். முரளி எதை செய்யலையோ அதை செய்வதற்காக அருமையான நம்ம தம்பியை என்ன பண்றாரு? கவியரசை பலப்படுத்துறார். அப்போ ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வித்தியாசமான கோணல்ல பயன்படுத்துறார். ஒவ்வொருவருக்கும் புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதை நம்ம உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதுசு கண்ணா புதுசு. அல்லேலூயா. ஆமா, எனக்குள்ள ஆண்டவர் வந்துட்டா ஒவ்வொரு நாளும் புதுசா தான் இருக்கணும். அல்லேலூயா. போடுற துணி பழசா இருந்தாலும் நீங்க 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு அந்த துணியை போடுங்களே, புதுசா மாதிரிதான் கேட்பாங்க. புது ட்ரெஸ்ஸா? இல்லைங்க, இது வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அப்படி. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. உங்களுக்குள்ள இருக்கிற கிருபைகள் விலையேற பெற்றது. நீங்க ஏற்கனவே ஆசீர்வாதமா தான் இருக்கிறீங்க. இன்னும் ஆசீர்வாதத்துக்காக எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு மேல இந்த உலகத்துல ஒருத்தன் வாழணுன்றதுக்காக ஆண்டவர் புதுசா ஒரு வானத்தையும் பூமி உண்டாக்க மாட்டார். ஏற்கனவே உண்டாக்கி வச்சார். நம்ம தான் போய் தேடி என்ன பண்ணணும்? ஆமென். அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல படுக்கை விட்டு எந்திரிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? 4-5 தலகாணியை வச்சுட்டு பரணையை பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு எனக்கு வருமா வராதா? டேய் முதல்ல நீ எந்திரி. அல்லேலூயா. அப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணு. இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. நம்ம படுத்த படுக்கையில எனக்கு எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா அங்கதான் நம்மளுக்கு நினைச்சது, எங்க 2 இட்லி வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வருவான், டீ வாங்கிட்டு வருவாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. அல்லேலூயா. விழுந்து விழுந்து கவனிக்கிற ஒரே இடம் என்னவாதான்? ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். அல்லேலூயா. என்னை யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க பாஸ்டர். சொல்ற ரகசியத்தை போய் அட்மிட் ஆயிடு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? விழுந்து விழுந்து என்ன பண்ணுவாங்க? கவனிப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒருத்தர் தான். நம்ம விழுகாம இருந்தாலும் கர்த்தர் நம்மளை கவனிப்பார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் கவனிக்கப்படத்தக்கவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக.